இல்லத்தா நான் அஞ்சலி எதுவும் பேசாத. டைம் ஆச்சு, யாராவது வந்துட போறாங்க. முதல்ல இந்த டெட் பாடியை இங்கிருந்து எங்கேயாவது வெளியே கொண்டு போகணும். முதல்ல நீ போய் ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு வா. போ. கொண்டா. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அஞ்சலி, இவன் எப்படி வந்தான்? பைக் வெளியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சாவி காணோம். என்னத்தா? சாவி இல்ல. பைக் சாவி எங்க போட்டான்னு தெரியலையே. ஒருவேளை இங்க நடந்த ஸ்ட்ரகிள்ல பைக் சாவி எங்கேயாவது கீழே விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இருங்க, நான் போய் தேடிட்டு வரேன். அஞ்சலி அஞ்சலி, இப்ப தேடுறதுக்கான டைம் இல்ல. முதல்ல இந்த பைக்கை தள்ளிட்டே போய் எங்கேயா ஓரமா விட்டு வந்துடுறேன். நீ பாடியை பார்த்துக்கோ. சரி சரி, நீ பயப்படாத. அஞ்சலி, இந்த ரத்தக்காரெல்லாம் தொடச்சிடு. நான் பைக்கை பக்கத்து தெருல விட்டு வந்துடுறேன். நல்ல வேலை பைக்லேயே சாவி இருக்கு. பைக்கை ஓட்டிட்டு போய் விட்டு வந்துடலாம். அஞ்சலி, அஞ்சலி, வண்டிலேயே சாவி இருந்தது. வண்டி ஓட்டிட்டு போய் பக்கத்து தெருல விட்டு வந்துட்டேன். சாவி டேங்க் கவர்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். சரி, இப்போ யாரும் வரத்துக்கு முன்னாடி இந்த டெட் பாடியை வெளியே கொண்டு போயிடணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண.
அஞ்சலி, ராகினி வரா. வா வா வா. இப்படி. அஞ்சலி, டோர் சாத்து. அஞ்சலி அக்கா, அஞ்சலி அக்கா, அஞ்சலி அக்கா. அஞ்சலி, ராகினி அவ ரூமுக்கு போகாம ஹாலியே உட்காந்துருக்கா. இப்ப டெட் பாடி எப்படி எடுத்துட்டு போறது? எனக்கு ஒன்றும் புரியல அத்தா. சரி சரி, ஒன்றும் பதட்டப்படாத. இப்போதைக்கு இந்த டெட் பாடி இங்கே இருக்கட்டும். யாரும் இல்லாத போது இந்த பாடி டிஸ்போஸ் பண்ணிடலாம். நீ பதட்டப்படாம இரு, கேஷுவலா இரு. அத்தா, இது கீதா அக்காவோட ரூம். தெரியும், கீதா தான் இப்போ மீட்டிங் போயிருக்கல. வரத்துக்குள்ள இந்த பாடி டிஸ்போஸ் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் இந்த ரூம் எந்த தானே, அவள் இல்லாத போது நான் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது யாருக்கும் டவுட் வராது. அவள் வரத்துக்குள்ள பாடி டிஸ்போஸ் பண்ணிடலாம். இதை எங்கே வைக்கிறது? அஞ்சலி, இப்போதைக்கு இதில் வச்சலாம். அஞ்சலி, நீ எதுக்கும் பதட்டப்படாம இரு. இதை பார், இங்கே எதுவுமே நடக்கலை. சேகருக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, புரியுதா? அழாத. இது பார், நான் இப்போ கேஷுவலாக வெளியே போயிட்டு ராகினி அவ ரூம் காமிச்சிட்றேன். நீ போய் அதுக்கப்புறமா ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, சரியா? என்ன ராகினி, எங்கே உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை தான், சும்மா தான். சரி சரி, இந்த வீட்டில் நான் தான் வெட்டியாக இருக்கேன்னு நினச்சேன். நீயும் வெட்டியாக தான் இருக்க. அதான், நான் ஒன்றும் வெட்டியா இல்லை, நான் காலேஜ் படிக்கிறேன். நீங்கள் தான் வெட்டியா இருக்கீங்க. அதுவும் கரெக்டு தான். இந்த வீட்டில் எல்லாரும் பிஸியாக இருக்கீங்க, நான் மட்டும்தான் வெட்டியாக இருக்கேன். கூடிய விரைவில் ஏதாவது கம்பெனியில் ஜாயின் பண்ணி நானும் பிஸியாக போகிறேன். அப்படி ஒன்று நடந்தா நான் மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறேன்னு வேண்டிக்கிறேன். வேண்டிக்கோ, சீக்கிரமா அதுவும் நடக்கும். போ, படிக்கிற வேலையை பாரு.
அஞ்சலி, ராகினியை ரூம் கமிச்சிட்டேன். முதல்ல நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. போ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். கேசவா, இங்க ஒரு நிமிஷம் வா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கேசவா. என்ன முதலாளி? முதலாளி, என்ன விஷயம் முதலாளி? எதுக்கு எங்களை இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்கீங்க? அப்படி என்ன ரகசியம் சொல்ல போறீங்க முதலாளி? என்னென்ன, ஏன் 2 பேரும் இவ்ளோ தயங்குறீங்க? ஒருவேளை கீதாவால உங்க குடும்பத்துல வேற ஏதாவது பிரச்சனையா? அட நீ வேறம்மா. கீதாவால இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நாங்க சந்தோஷமா ஏத்துக்குவோம். ஏன்னா கீதா எங்க குடும்பத்தோட வருங்கால மருமகளாச்சே. புரியலையே. ஆமாங்க, அப்பா சொல்கிறது உண்மைதான். ஏற்கனவே உங்கள் பொண்ணு அஞ்சலி எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டான். அடுத்து உங்கள் பொண்ணு கீதாவும் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அடுத்து உங்கள் பொண்ணு கீதாவும் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல தம்பி. அதான் ஏற்கனவே வருண் தம்பிக்கு கீதாவை பொண்ணு கேட்டு வந்தீங்க. ஆனா கீதா முடியாதுன்னு மறுத்துட்டா. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து அஞ்சலிய வருண் தம்பிக்கு கட்டி வச்சோம். இப்ப மறுபடியும் கீதா எப்படி மருமகளா? ஒண்ணுமே புரியல தம்பி. கேசவா, நான் சுத்தி வளைக்காம நேரடியாவே கேட்குறேன். உன் பொண்ணு கீதாவை என் பையன் அசோக்குக்கு 2ஆம் தரமா கட்டி வைக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா? ஆஹா, வேற ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்காங்க போல இருக்கே. நாங்கள் ஏன் திடீர்னு உங்கள்கிட்ட இப்படி கேட்குறோன்னா, இத்தனை நாளாக தான் பொண்டாட்டி உமாவை நினச்சி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு இருந்தேன் என் தம்பி அசோக். இப்போது குடிக்கிறத விட்டுட்டு உங்கள் பொண்ணு கீதாவை மனசார விரும்ப ஆரம்பிச்சிருக்கான். ஓ, இப்படியெல்லாம் வேற நடந்துட்டு இருக்கா? அசோக்கு கீதா விரும்புறான்னு நாங்க அவங்கிட்ட நேரடியாக கிட்ட தெரிஞ்சுக்கல. அவங்க கீதா கிட்ட பழகிற விதத்தை பார்த்து நாங்களாவே புரிஞ்சுக்கிட்டோம். இந்த விஷயம்னு கீதாவுக்கே தெரியாது. என் நேரமும் அசோக் கீதாவை சுற்றி சுற்றி வரான். வீட்டில் யாரும் அவளை எதுவுமே சொல்ல விடாம அசோக் அவள் மேலே ரொம்ப கேர் எடுத்துக்கிறான். கீதா உருவத்தில் அசோக் அவன் பொண்டாட்டி உமாவை பார்க்குறான் போல இருக்கு. அதனால தான் கீதாவை அவன் விரும்ப ஆரம்பிச்சிருக்கான்.
ஓஹோ, இந்த குடிகார அசோக்கு கீதாவை அவன் பொண்டாட்டி உமாவா பார்க்க ஆரம்பிச்சிட்டானோ, அதனாலதான் அந்த கீதா எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அவன் சிரிச்சுக்கிட்டே போறானா. இந்த விஷயம் நமக்கு புரியாம போயிடுச்சு. என் தம்பி அசோக்கு கீதாவை நீங்கள் கட்டித்தரீங்களான்னு கேட்குறது எங்களோட சுயநலம் தான். உமா தன்னை விட்டு போனதுலேருந்து அசோக் வாழ்க்கையை வெறுத்து ஒரு ஜட மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இப்போ கீதாவை பார்த்ததும் அவன் மனசில் திரும்ப வாழ்ந்து பார்த்துடலான்னு ஒரு புதுசாக நம்பிக்கை வந்திருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு அப்பாவுக்கும் வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கீதாவை கல்யாணம் பண்ணி வச்சா என் பையன் அசோக்கோட வாழ்க்கை திரும்பவும் நந்தவனம் மாதிரி மாறிடும். நீங்கள் 2 பேரும் பெரிய மனசு பண்ணி உங்கள் பொண்ணு கீதாவை என் பையன் அசோக்குக்கு கட்டி வைக்க சம்மதிக்க முடியுமா? உன் தயக்கம் எனக்கு புரியுது, இருந்தாலும் கேட்டு பார்க்கலாமேன்னு தோணுச்சு, அதான் கேட்டுட்டோம். தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன இருந்தாலும் பெத்த பொண்ணை ஒருத்தனுக்கு 2ஆம் தரமா கட்டி கொடுக்கறதுக்கு உங்க மனசு இடம் கொடுக்காதுதான். ஐயோ முதலாளி, நாங்க அப்படியெல்லாம் யோசிக்கல முதலாளி. எங்க 2 பொண்ணுங்களும் உங்க குடும்பத்துக்கு மருமகளா வர்றது எங்களுக்கு சந்தோஷமான விஷயம்தான் முதலாளி. ஆனா இந்த விஷயத்த கீதா கிட்ட எப்படி சொல்றதுதான் புரியல. கீதா ஏற்கனவே கோவக்காரி, பத்தாததுக்கு உங்க குடும்பத்துல உள்ள யாரையுமே அவளுக்கு பிடிக்காது. அப்படிப்பட்டவ கிட்ட இந்த விஷயத்தை எப்படி பேசுறது? இதுக்கு அவ எப்படி சம்மதிப்பா? கீதாவை நாங்கள் உடனே சம்மதிக்க வைக்கணும்னு உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. அதை போக போக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கீதாவை என் தம்பிக்கு கொடுக்க உங்கள் 2 பேருக்கு சம்மந்தமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கத்தான் நானும் அப்பா உங்களை இங்கே கூப்பிட்டு வந்தோம். சொல்லுங்க, நீங்க இந்த கல்யாணத்துக்கு மனப்பூர்வமா சம்மதிக்கிறீங்களா? சம்மதிக்கிறோம் முதலாளி. சம்மதிக்கிறோம். உங்களுக்கு சம்மதம் தானே? அது போதும் எங்களுக்கு. இனி கீதா தொடர்ந்து எங்க வீட்டிலே இருக்கட்டும். அப்பத்தானே அவ அசோக்கோட காதலை புரிஞ்சுக்கிட்டு அவனை அவ சீக்கிரமா ஏத்துக்கிட்டு தோதா இருக்கும். கரெக்டாக சொன்னீங்கப்பா. அப்புறம் இப்போதைக்கு இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லிக்க வேணாம். நாங்கள் அசோக்கிட்ட கூட இதை பற்றி நாங்கள் பேசவே இல்லை. அதெல்லாம் சரிதான். ஆனா இப்போ கீதா உங்க வீட்ல இருக்கிறதே அஞ்சலியை வருண் தம்பிக்கிட்ட இருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக தானே? கவலைப்படாதீங்க. கீதா கோபக்கார பொண்ணா இருந்தாலும் அது கொஞ்சம் விளையாட்டுத்தனமான பொண்ணு தான். அதனாலதான் விவரம் இல்லாம அப்படி பேசிட்டு தெரியுது. போக போக கீதாவே புரிஞ்சுக்குவா. அஞ்சலிக்கும் வருணுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க 2 பேரும் மனசொத்த புருஷன் பொண்டாட்டியா ஒத்துமையா தான் வாழ்றாங்கன்னு. அதனால கீதாவை நினைச்சு நீங்க 2 பேரும் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதை நாங்க பார்த்துறோம் எல்லாத்தையும். சரியா? சரி வாங்க, கோயிலுக்குள்ளே போயிட்டு கீதாவுக்கும் அசோக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துடுவோம். சரி வா. கோயிலுக்குள்ள போறீங்களா? கோயிலுக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமா? இந்த மேகலாவை தாண்டி என்ன நடக்கும் பாத்துரலாம்.
என்ன சொல்ற மேகலா? அசோக் கீதாவை லவ் பண்றானா? ஆமாமா, என் புருஷனும் மாமாவும் அப்படிதான் பேசிக்கிட்டாங்க. கீதாவோட அப்பா அம்மா கூட அசோக்க கீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சிட்டாங்க. கீதாவுக்கும் அசோக்குக்கும் கல்யாணம் நடந்ததுன்னா எல்லாமே தலைகீழா போயிடுமே. ஏற்கனவே எங்க அண்ணன் அந்த அஞ்சலிய கம்பெனிக்கு ஜெனரல் மேனேஜர் ஆக்கிட்டாரு. இப்ப அசோக்குக்கும் கீதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உடனே அசோக்குக்கு ஆபீஸ்ல பெரிய பொறுப்பை கொடுத்து உட்கார வச்சிருவாரே. அசோக் மட்டும் இல்லம்மா, கீதாவும் நம்ம வீட்டு மருமக தாங்கிற சந்தோஷத்துல கீதாவையும் சமாதானப்படுத்தி அவளுக்கு ஏதாவது முக்கியமான பொறுப்பு கொடுத்து அவளை ஆபீஸ்ல உட்கார வச்சிருவாரு உங்க அண்ணன். செஞ்சாலும் செய்வாரு. கீதா, அஞ்சலி, அசோக்கு எல்லாரும் ஆபீஸ்ல பெரிய பெரிய போஸ்ட்ல உட்காருவாங்க. ஆனா உன் புருஷன் மட்டும் கடைசி வரைக்கும் அங்க கிளர்க்கு, பியூன் மாதிரி அடிமையாவே இருக்கணுமா? அதாம்மா எனக்கும் டென்ஷனா இருக்கு. ஆனா என் புருஷனுக்கு தாம்மா புரியவே மாட்டேங்குது. ஆ, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அந்த மனுஷன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. இல்ல மேகலா, இத நாம இப்படியே விடக்கூடாது. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நீ உன் புருஷனுக்கு சூடு சொரணை வர்ற மாதிரி நல்லா அவரை உசுப்பேத்தி விடு. அது மட்டும் இல்லாம கீதாவுக்கும் அசோக்குக்கும் கல்யாணம் நடக்காம நாம எப்படியாவது தடுத்தே ஆகணும்.